ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகப்படி இந்த கோவிலுக்கு போனால் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகலாம். இந்த பதிவில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு உண்டாகும், பண கஷ்டம் நீங்கள் வாழ்க்கையில் உள்ள பாதிப்புகள் சரியாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்ப நெறைய பேரு இந்த கோயிலுக்கு போவேனா, இந்த கோயிலுக்கு போனா கஷ்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அது உண்மை கூட. ஆனா, அதிலேயே சில திருத்தம், அதிலேயே சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்த்தா தான், ஒருத்தர் இந்த கோயிலுக்கு போலாமா, போக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியும். ஆனா, சில பேரு இந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்ற கோயில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கோயிலா இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அதேபோல கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய நிலையெல்லாம் அந்த கோயிலுக்கு போனா தான் நடக்கும். அந்த மாரி உங்க வாழ்க்கையில திருப்பம் திருப்பம் ஏற்படும். ஆனா, அந்த கோயிலுக்கே போவேணான்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொல்ற கருத்துல சில தவறுகள் இருக்கும். அந்த தவற தான் எப்படி இருந்தா, நீங்க அந்த கோயிலுக்கு போனா தான் உங்களுக்கு இந்த மாரி வாழ்க்கையில நல்ல யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல சில உதாரணத்தோட நான் சில விஷயங்கள சொல்றேன். இப்ப ஒரு ஜாதகர் சனீஸ்வரர கும்பிடக்கூடாது. சனீஸ்வரர் கோயிலுக்கு போனா அவருக்கு பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும் அப்படிம்பாங்க. அதேபோல ஒரு சில ஜாதகத்துல குருவ கும்பிடக்கூடாது. குரு பகவான கும்பிட்டா அவங்களுக்கு கஷ்டம் வரும். குரு சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போனாங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க எப்படி சொல்றாங்க? அது அவங்க சொல்ற விஷயமும் சரியா தான் இருக்கு. ஆனா, அதுவே உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நிலையில இருக்குங்கிறத எல்லாரும் மறந்திருக்காங்க. அந்த விஷயத்த தான் நான் இந்த பதிவுல தெளிவா, விளக்கமா சொல்லியிருக்கேன். ஏன்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ முயற்சி பண்றாங்க. எவ்வளோ கோயில்களுக்கெல்லாம் போறாங்க, வழிபாடெல்லாம் செய்றாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு சக்சஸா வரமாட்டேங்குது. அந்த சக்சஸ் தடுக்கக்கூடிய நிலை எப்படி உருவாகுது? ஏன்னா, அ ஜோதிடங்கிறது பல கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுலயும் யோகம் தரக்கூடிய கோயிலு, அதேபோல நல்ல பலன்கள், அதேபோல எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கிறதுக்கு பல பல விஷயங்கள் வாழ்க்கையில கனவாவே இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் நிஜமாகறதுக்கு எந்த கோயிலுக்கு போனா நடக்கும்? அப்படிங்கிற விஷயத்த நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு லக்னம், ராசிய சொல்றேன். இப்ப ஒருத்தர் கடக லக்னத்துல பொறந்திருக்காருன்னு வைங்க. அவருக்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போக்கூடாதும்பாங்க. ஏன்னா, அவர் 8 குடையவரா இருக்கிறதுனால அவருக்கு பிரச்சனை வரும்பாங்க. அவரே சிம்ம ராசியில பொறந்துட்டாருன்னு வைங்க. அவருக்கு 6 குடையவரா சனீஸ்வரர் வருவாரு. சிம்ம ராசிக்கு 6 குடையவரு, கடக லக்னத்துக்கு 8 குடையவர். அப்ப அவரு இந்த சனீஸ்வரர கும்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையில பெரிய பாதிப்பு வரும். அப்படின்னு சொல்றது கண்கூடா நம்மளுக்கே தெரியும். ஏன்னா லக்னத்துக்கு 8, ராசிக்கு 6. இந்த 6, 8 சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போனா கோயிலுன்னு இல்ல, வேற எந்த கிரக சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போனாலும், அந்த தெய்வங்கள கும்பிட்டாலும், வழிபாடு செஞ்சாலும், அதேபோல அது சம்மந்தப்பட்ட மனிதர்களோட அவங்க தொடர்புல இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆனா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அத தான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதே கடக லக்னத்துக்கு ஆ சிம்ம ராசிக்கு ஒருத்தர் கடக லக்னத்துல பொறந்து சிம்ம ராசியா இருக்கக்கூடிய நிலையில, சனி பகவான் லக்னத்துக்கு 8, ராசிக்கு 6ஆ வராரு. அப்ப கும்பிடக்கூடாது. ஆனா, இவருக்கே சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து, லக்னத்துக்கு 9ஆம் இடம், மீன ராசியில இருந்து, அதேபோல அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருக்கு கரணநாதனா வந்துட்டா,
அவரு சனி பகவான கும்பிட்டா தான் அவருடைய வாழ்க்கையில வளர்ச்சியே வரும். மிகப்பெரிய யோகம் வரும். அவர் அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அடைவார். இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 8 கூடையவரு, ராசிக்கு 6 கூடையவரு, இதெல்லாம் அடிபட்டு அவருக்கு யோகம் தரக்கூடிய நிலையிலே சனி பகவான் தான் இருக்காரு. அப்படிங்கிறத நீங்க நெறைய பேரோட வாழ்க்கையில பிராக்டிகல்ல பாத்துரலாம். சோதிச்சு இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒருத்தருக்கு அந்த மாரி இருந்தா, அத சோதிச்சு பார்த்தார்ன்னா 100% கரெக்ட்டா வரும். ஏன்னா சனி பகவான் தான் அவருக்கு அத்தனை உதவிகளையும் செய்வார். அத்தனை நன்மைகளையும் செய்வார். அவரை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய நிலையை உருவாக்குவார். இப்ப இந்த கரணநாதனா இருக்கக்கூடிய சனி பகவான் பல நன்மைகள செய்யக்கூடிய நிலையில இருக்கும்போது, அவர் 6, 8ங்கிற அந்த பாவத்த வந்து பலமிழக்க செஞ்சுருவாரு. ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடமும், 8ஆம் இடமும் பலம் இழந்துருச்சுன்னா, அது ராஜயோகம் உள்ள ஜாதகமா ஆயிரும். இப்ப புரியுதா? நான் எவ்வளோ தெளிவா இந்த ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன்ட்டு. இதுக்கு அடுத்து ஒருத்தர் இப்படியே வருவோமே, சிம்ம லக்னம், கடக ராசி ஆயிட்டாருன்னு வைங்க. அவருக்கு இப்ப லக்னத்துக்கு 6க்கு லக்னத்துக்கு 8 கூடையவரா குரு பகவான் வருவார். அதேபோல அவருடைய ராசியான கடக ராசிக்கு 6 கூடையவரா குரு பகவான் வருவார். 6, 8. அப்ப குரு பகவான கும்புறதோ, குரு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போறதோ, இந்த சிம்ம லக்ன கடக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்ப குடுக்கும். பாதிப்பான நிலைய குடுக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஜாதக ரீதியா பார்க்கும்போது சரியா தான் இருக்கும். அதே சிம்ம லக்ன கடக ராசிக்காரருக்கு குரு பகவான் கருணநாதனோ அல்லது யோகராவோ வந்துட்டா, அவர வழிபட்டா தான் அவருக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப அந்த 6, 8ங்கிறது அடிபட்டு போயிரும். 6, 8 அடிபட்டுட்டா, எந்த ஒரு ராஜ அ ஜாதகமும் ராஜயோகம் தான். மிகப்பெரிய ஒரு நிலைய அடைவாங்க. உயர்ந்த நிலை. எல்லா வகையிலயும். சொத்து சுகங்கள், அ அவரு அவர் வாழ்க்கையில அவர் கனவு, அவருடைய எண்ணங்கள் நிறைவேறுறது, எல்லாமே இந்த 6, 8ல தான் தடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அந்த 6, 8யே தடுக்கக்கூடிய நிலை இவருடைய ஜாதகத்துல, இப்ப நான் சொன்ன கடக லக்னம் சிம்ம ராசிக்கும், சிம்ம லக்னம் கடக ராசிக்கும் எப்படி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த விஷயங்கள் தெரியாம நம்ம பொதுவா பலன்கள் சொல்ற மாரி 6, 8 இப்படி வர கிரகங்கள கும்பிட வேணாம். அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா, அத நம்ம வந்து வேற எந்த வகையில அந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு பக்கபலமா இருக்கு. அதோட அ பெரும் ஒரு நல்ல பலன்கள தரக்கூடிய நிலையில இருக்கு அப்படிங்கிறத நல்ல ஜாதகத்த நுணுக்கமா பார்க்கும்போது, ரொம்ப டெப்த்தா பார்க்கக்கூடிய நிலையில தான் இந்த விஷயம் தெரிய வரும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்த ஆராய்ச்சி செய்யும்போது மிக துல்லியமா கிடைக்கும். இத வந்து பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு உயர் நிலைய அடையக்கூடிய ஜாதகர்களும் இருக்காங்க. நான் நெறைய பேருக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாரி விஷயங்கள பார்த்து. ஏன்னா 6, 8 அப்படிங்கிற அந்த நிலைய வந்து நம்ம ஜாதகத்துல அ ஒரு வழிபாடு மூலமோ, அல்லது அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள நம்ம பயன்படுத்துறது மூலமா நிச்சயமா நம்மளுக்கு சாதகமா கொண்டு வர முடியும். 6, 8ஆம் இடத்தையும். அப்ப அந்த ஜாதகம் வந்து இயல்புலயே வந்து வெற்றி அடையக்கூடிய அந்த நிலைய வந்து சீக்கிரம் அடைஞ்சிரும். அது உறுதியா நடக்கும். இதுதான் வந்து ஜாதகத்துல தெளிவா டெப்த்தா பார்க்கக்கூடிய நிலை. இப்ப நான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு அ அப்ப எந்த கோயிலுக்கு போறது அப்படிங்கிற மாரி வரும். நீங்க அந்த 6, 8க்கு தொடர்பு வரக்கூடிய இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேறு நிலை வரும். நான் வந்து இத பத்தி பேசினேன்னா 12 லக்கணத்துக்கும் வேறு வேறு நிலை வரும். சில பேருக்கு ராசி மாறி வரும். ராசிகள் மாறும், லக்னம் மாறும்.
அதனால நான் எக்ஸாம்பிளுக்கு இது 2யும் சொல்லியிருக்கேன். அந்த 2ம் சொல்லும்போதே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது சரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த பதிவ கேட்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து கோடீஸ்வரர் யோகம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில ஏற்படுற பல தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய நிலை வந்து, நான் இப்ப சொன்ன இந்த மெத்தட்ல மிக சரியாவே வரும். இது நெறைய பேருக்கு கொஞ்சம் அ ஜாதகம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அ சாதாரணமா ஜாதகத்துல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, அத வந்து தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும். அ ஏன்னா, இது வந்து சில பேருக்கு வந்து இப்ப இந்தியால இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போறது, அந்த கோயில்ல போய் நம்ம இது வழிபாடு செஞ்ச பிறகு வாழ்க்கை சிறப்பா வர்றதுக்கான வழிகள் நெறைய இருக்கு. இந்தியாவுல இருக்கவங்களுக்கு கோயிலுக்கு பிரச்சனை இல்ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதையே அந்த காரகத்துவ பொருள்கள வச்சோ, இல்ல வேற எந்த ஒரு முறையிலயும் இந்த கிரகங்கள வந்து இவுங்க ஆக்டிவேஷன் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சிறப்ப வந்து அந்த ஜாதகத்துக்கு நல்ல பலன்கள கொண்டு வரலாம். இது கோடீஸ்வர யோகம் மட்டும் இல்ல. வாழ்க்கையில நம்ம கனவு, அதே மாரி லட்சியம், அது வேண்டியத பெறக்கூடிய நிலைய வந்து இந்த வ இந்த வழிபாடு, அதேபோல இந்த கிரகங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, எந்த கிரகத்த தொட்டா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற்றத்த அடையலாம். அதே சமயத்துல கஷ்டங்கள்லேருந்து விடுபடலாம். அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறு வேறு நிலையில இருக்கும். ஆனா இந்த 6, 8 இடங்கள வந்து மைனஸ் பண்ணா எல்லாமே ஜெயிக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் இந்த பதிவுல நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். அது கடக லக்னம், சிம்ம ராசி, அதேபோல சிம்ம லக்னம், கடக ராசி. நெறைய பேர் இந்த மாரி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பதிவு வந்து நான் இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாரி ஜாதகங்கள்ல ரொம்ப நுணுக்கமா பார்த்து, இந்த கிரகங்கள ஆக்டிவேஷன் செய்யும்போது, மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில பெ பெரிய திருப்பு முனையும் உண்டாகும். ஏற்கனவே இந்த முடக்கு, அதேபோல திதி சூனியம் இதெல்லாம் செஞ்சுட்டு செய்யும்போது, நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்த நோக்கி தான் போவாங்க, ஒவ்வொரு ஜாதகரும். ஜாதகங்கிறதே அத சரி பண்ணிக்கிறதுக்கு உள்ளதுதான். ஜாதகத்த பார்த்துட்டு அப்படியே உட்டுர்றது கிடையாது. அதுக்கு பார்க்க வேண்டியதே இல்ல. லைஃப்லயே தெரியும். ரியல் லைஃப்லயே தெரியும். நல்லா இருக்கா? கெட்டு போயிருக்கான்னு. அது கெட்டிருந்தா, அத எப்படி சரி பண்றதுங்கிறது தான் ஜாதகம். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.